இன்னைக்கு சுரக்காய் பொரியல், இன்னைக்கு வந்து சுரக்காயில பாயாசம், நாளைக்கு சுரக்காய் தோசை. டெய்லி டே பையா நல்லா பழுத்த பழம்லாம் உடஞ்சி போச்சுட்டா. இங்கே பாருடா. இது கொஞ்ச நேரம் கொதிச்சிச்சுன்னா சரியா போயிடும். ஓகே, எல்லாரும் எந்த ஊருங்க? சேலமா? ஒன்று, ரெண்டு, அப்புறம் 3, 4, 5, 6, 7, 8. எல்லாருக்கும் வணக்கம். இது நம்ம காக்கை கூட்டம். இன்னைக்கு வந்து அச்சய திதி. அச்சய திதிக்கு நான் என்னென்ன செய்கிறேன் அப்படிங்கிறத இன்னைக்கு ஒரு வீடியோவாக எடுக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். அச்சய திதி அப்படின்னு சொல்லி சொன்ன உடனேயுமே எல்லாரும் நம்ம நினைக்கிறது என்னன்னாக்கா தங்கம் வெள்ளி வாங்கணும் அப்படிங்கிறத நம்ம மைண்டில் வந்து செட் ஆயிடுச்சு. ஏன்னா அந்தளவுக்கு விளம்பரங்கள் எல்லாம் வந்து 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 நம்ம மைண்டில் அப்படி அதான் வாங்கணுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட் வந்துட்டோம். ஆனால் வந்து தங்கம் வெள்ளி தான் வாங்கணும்லாம் கிடையவே கிடையாதுங்க. நம்ம வீட்டில் வந்து எந்த பொருள் வந்து அல்ல குறையாமல் இருக்கணும் அப்படின்னு நாம் நினைக்கிறோமோ அந்த பொருள் வாங்கலாம். நீங்கள் வந்து தங்கம் வெள்ளி தான் அல்ல குறையாமல் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தங்கம் வெள்ளி வாங்குங்க. இல்லை அரிசி பருப்பு நம்ம வீட்டில் அல்ல குறையாமல் இருக்கணும்னு நினச்சிங்கன்னா அது வாங்கிக்கோங்க. நான் என்ன வாங்கியிருக்கேன் அப்படின்னாக்கா அரிசி 1 கிலோ, பருப்பு 1 கிலோ, அதுக்கப்புறம் உப்பு 1 கிலோ, 3 ஒவ்வொரு கிலோ வாங்கியிருக்கேன். இது 3 இருந்தாலே நம்ம வீட்டில் வந்து நம்ம வீட்டு குழந்தைங்க வந்து ஒரு நாள் கூட நைட்டு வந்து பட்னியாக படுக்காமல் திருப்தியாக சாப்பிட்டு படுப்பாங்க அப்படிங்கிறதுக்காக அது 3 என் வீட்டில் அல்ல குறையாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அது 3 வாங்கி வச்சுருக்கேன். இந்த அச்சய திதியில் வந்து நம்ம எந்த ஒரு காரியத்தை தொடங்கினாலும் அது வந்து ரொம்ப சிறப்பானதாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னாக்கா மகாபாரதத்தில் வந்து நம்ம திரௌபதிக்கு இந்த நாளில் தான் வந்து கிருஷ்ணர் வந்து அச்சய பாத்திரம் கொடுத்த நாள் இந்த நாள் தான். அது மட்டும் இல்லை, நம்ம விஷ்ணு அவதாரத்திலேயே வந்து பரசுராமர் அவதாரம் 6வது அவதாரம் வருது இல்லைங்களா, அந்த அவதாரத்தில் பரசுராமருடைய பிறந்த நாளாக இந்த அச்சய தீதி அன்னைக்கு தான் கொண்டாடுறாங்க. இந்த மாதிரி நிறைய நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். அதனால் வந்து ரொம்ப சிறப்பான இந்த அச்சய திதியில் வந்து நம்ம வந்து நம்ம வீட்டுக்கு சிறப்பு மிக்க தேவையான பொருட்களும் வாங்கலாம். அதோடு வந்து மற்றவங்களுக்கு தான தர்மம் நிறையா பண்ணணும். இன்றைக்கி நம்ம ஒரு பொருள் நம்ம ஒருத்தருக்கு கொடுத்தோமாக்கா அது நமக்கு பன்மடங்காக நமக்கு வந்து திருப்பி நம்மக்கிட்ட வந்து சேரும். அதனால் இன்றைக்கி நம்ம யாருக்காவது ஒருத்தருக்காவது நம்ம வந்து தான தர்மம் பண்ணணும். சொந்தக்காரங்களுக்கு பண்ணுறது கிடையாது. யார் என்ன அப்படின்னு யாரையுமே தெரியாதவங்களுக்கு நம்ம தான தர்மம் பண்ணணும். சரிங்களா? இன்றைக்கி வந்து லக்ஷ்மிக்கு வந்து வெள்ளை மல்லிகைப்பூ வந்து சாமி வச்சு படைச்சி சாமி கும்பிட்டா ரொம்ப நல்லதுன்னு சொன்னாங்க. அதனால தான் என்னவோ தெரியல இந்த மாதம் மல்லிகைப்பூவாக பூக்குது பார்த்தீங்களா செடிங்கள்லாம். அந்தந்த தெய்வத்துக்கு உகந்த பூக்கள் தான் அந்தந்த மாதத்தில் நிறைய பூக்கும் போல் இருக்குது. அதுதான் இறைவனுடைய செயல் அப்படிங்கிறது. அதனால் மல்லிகைப்பூ வச்சு நம்ம சாமி கும்பிடலாம். கல்கண்டு சாதம் வைக்கணும். அதுக்கப்புறம் பாயாசம் வச்சு பால் பாயாசம் வச்சு சாமி கும்பிடணும். லக்ஷ்மினாலே பால் பாயாசம் தாங்க வைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் பால் பாயாசம் வச்சிடலாம். ஆனால் எங்கள் தோட்டத்தில் வந்து நிறைய சுரக்காய் காய்ச்சிருக்குது. அதனால் நான் என்ன நினச்சிட்டு இருக்கேன், கல்கண்டு சாதமும் சுரக்காய் பாயாசமும் வச்சிடலாம் அப்படின்னு நான் பிளான் பண்ணியிருக்கேன். அதனால் இதுக்கு மேலே தான் நான் சாமி கும்பிட்றதுக்கு எல்லாம் ரெடி பண்ணோம். ஏன்னா நேத்திலிருந்தே சாமி பூஜை ரூம் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணியாச்சு. எல்லா எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி சந்தனம் போட்டு குங்குமம்லாம் வச்சு சாமி ரூமையும் சூப்பராக ரெடி பண்ணிட்டேன். இப்போ மதியத்துக்கு மேலே நம்ம பிரசாதம்லாம் செய்ய ஆரம்பித்தோமாக்கா சாயந்தரமாக நம்ம பூஜையை செஞ்சிடலாம் அப்படின்ட்டு இருக்கேன். சரிங்களா? ஒரு 6 மணி வாக்கில் பூஜை செஞ்சோமா சரியாக இருக்கும். ஓகே, அதுக்கு முன்னாடி நம்ம தோட்டத்தில் வந்து மில்க் ஃப்ரூட்டு நிறையா காய்ச்சிருக்குதுன்னு சொன்னாங்க. போய் அந்த காய்களை பறிச்சுக்கிட்டு வந்துடலாம். பூ கொஞ்சம் பறிக்கணும். வீட்டில் இருக்கிற பூக்கள் இந்த வெயிலில் பூ பறித்தா நல்லா இருக்காதுன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு பூ பறிச்சுட்டு கொஞ்சம் மில்க் ஃப்ரூட்டு காயும் பறிச்சுட்டு வந்துடலாம். வாங்க, நீங்களாம் எப்படி வந்து அச்சய தீதி கொண்டாடுறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள். என்னமோ எனக்கு தெரிஞ்சதை நாங்கள் சாமி கும்பிட்றோம், அப்படிதான், அவ்வளோதான். நம்ம என்ன செஞ்சாலும் சரிங்க, மனசார சாமி கும்பிட்டோமா அதுவே சாமிக்கு திருப்தியாக இருக்கும். சரிங்களா? இது செய்யணும் இது செய்யக்கூடாது அப்படிலாம் எதையுமே நினைக்காதீங்க. உங்கள் மனசுக்கு எப்படி திருப்தியாக இருக்குதோ அப்படி சாமி கும்பிடுங்க. அவ்வளோதான். சரிங்களா? வாங்க போய் நம்ம காய் மில்க் ஃப்ரூட்டு பறிச்சுட்டு வந்துடலாம். அழகாக இருக்காங்க.
அந்த கீழே விழுந்த பழங்கள் எல்லாம் செடிகளாக முளைச்சிருக்குது பாருங்க, எவ்வளோ செடிங்க முளைச்சிருக்குதுன்னு. இது எல்லாமே அந்த செடிங்க தான். கொஞ்சம் பெருசாகட்டும், எல்லாத்தையும் எடுத்து கவரில் போட்டு எல்லாருக்கும் கொடுக்குறேன். எப்படா பறித்து போடுவா? என்னத்தை போடுற? காஞ்ச பழம் இருக்குதா? டே, இதுக்கு வலை வாங்கினது கொடுத்துக்கிறாரு, பேசாம வலையை மாட்டி விட்டலாமாடா? ஆ, பழுத்த பழமா இருக்குதா? அங்கங்கே பறித்து போட்டு அப்படி மேலேருந்து போட போட கீழே விழுந்துருச்சு. இதுக்கு மேலே தான் பொறுக்கணும். விழுந்த பழமெல்லாம் வந்து 1-2 உடஞ்சிருச்சு. நல்லா பெரிய பழமாக்குறதா உடஞ்சி போச்சுங்க. டே பையா, நல்லா பழுத்த பழம்லாம் உடஞ்சி போச்சுடா. இங்கே பாருடா, ஒரு 3 பழம் உடஞ்சி போச்சுடா. எனக்கு தெரிஞ்சு என்னங்கிறேன், இதுக்கு ஒரு சல்லை வாங்கிக்கிறாருல அண்ணன், அந்த சல்லையை போட்டு பறித்து எடுக்கலாம்டா. இப்பயாவது சல்லை ரெடி பண்ணி வைடா. ஆ, காயெல்லாம் பறிச்சாச்சு. ஐநாறு கீழே இறங்குற அப்படி. இதுக்கு மேலே பறித்து போட வேண்டியது தான். கப்பில் கூட கொஞ்சம் பெருசாக எடுத்துருக்கணும். நான் ஒரு 10 காய் தான் இருக்குன்னு நினச்சிட்டு எடுத்துகிட்டு வந்தேன். பார்த்தா ஒரு 50 காய் பக்கமாக வரும் போல் இருக்குது. உன் ஹைட்டுக்கு கீழே குவிஞ்சிட்டேன். சரியா, போதும். காயெல்லாம் பறிச்சாச்சு. போகலாம். ஒரு 5-6 காய் உடஞ்சி போச்சு. போனதும் ஜூஸ் தான் போட்டு கொடுக்கணும். போகலாம் வாங்க. பூவில் வந்துச்சுடா. போகலாமா? சொரக்காய் இருக்குது. சொரக்காய் 7-8 சொரக்காய் காய்ச்சிச்சிங்க. அதனால இன்னைக்கு சொரக்காய் பொரியல், இன்னைக்கு வந்து சொரக்காயில பாயாசம், நாளைக்கு சொரக்காய் தோசை. டெய்லிக்கு ஒன்று செய்ய போகிறேன். இப்போ சொரக்காயை நல்லா சீவிட்டு கேரட் திருகல் மூலமாக நம்ம திருகிட வேண்டியது தான். திருகிட்டு நான் காட்டுறேன் எப்படி சொரக்காய் பாயாசம் செய்கிறேன்னு. ரொம்ப ஈஸிங்க. பாலை காய வச்சு சொரக்காயை வணக்கிட்டு காய்ச்சின பாலில் போட்டு வச்சா தீர்ந்து போச்சு சொரக்காய் பாயாசம். ஓகே. சொரக்காயோடைய மேல் தோல் சீவன பிறகு உள்ளே இருக்கிற சதப்பையும் எடுத்துட்டு அதை வந்து கேரட் திருகல் மூலமாக நம்ம நல்லா திருகி எடுத்துக்கணும். அப்போ தான் கெட்டியாக இருக்க பிறகு அது மாதிரி திருகி எடுத்துக்கணும். இப்போ வந்து கல்கண்டு சாதம் செஞ்சிடலாம். அதுக்கு வந்து இந்த டம்ளரில் 2 டம்ளர் அரிசி எடுத்துருக்காங்க. பச்சை அரிசி 2 டம்ளரு. 1 டம்ளர் வந்து நம்ம பாசிப்பருப்பு எடுத்துக்கலாம். 1 டம்ளர் பாசிப்பருப்பு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இது ரெண்டையும் போட்டு நல்லா கழுவிட்டு, இது வந்து அப்போ மொத்தமாக வந்து 3 டம்ளர் ஆயிடுச்சு. 3 டம்ளருக்கு 3 டம்ளர் தண்ணி, 3 டம்ளர் பால் ஊற்றணும். ஓகேங்களா? பால், இதில் வந்து பால் பாருங்கள், மாட்டு பால் வச்சுருக்கேன். 3 டம்ளர் பால் ஊற்றிக்கலாம், 3 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். மொத்தம் 6 டம்ளர் நம்ம இதை கழுவிட்டு ஊற்றி வச்சிடலாம். பால் வந்து ஒரு 3 டம்ளர் ஊற்றிட்டேங்க அளந்து. அதுக்கப்புறம் தண்ணி ஒரு 3 டம்ளர் ஊற்றுனேன். ஆனால் வந்து எனக்கு கெட்டியாக தான் வந்துச்சு சாதம். அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு 4 டம்ளர் தண்ணி ஊற்றிக்குங்க. பால் 3 டம்ளர் ஊற்றுனாக்கா தண்ணி வந்து ஒரு 4 டம்ளர் அளந்து ஊற்றிக்குங்க. எல்லாம் அளந்து ஊற்றுனது பிறகு நம்ம அப்படியே குக்கரில் வச்சு ஒரு 4 விசில் விட்டு எடுத்துக்கலாம். அப்போ தான் வந்து சாதம் நல்லா குழைய வெந்திருக்கும். கல்கண்டை நுணுக்கி போட்டுக்கலாம். இப்போ அதுக்குள்ள நம்ம திராட்சை முந்திரி வறுத்து எடுத்துக்கலாம். அவ்வளோதான். திராட்சையும் முந்திரியும் போட்டு வறுத்து எடுத்து வச்சிடலாம். நம்ம வச்ச சாதம் வந்து நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ குக்கரில் விசில் போகட்டும், கேஸ் போகட்டும். இது வந்து கல்கண்டை நுணுக்கி நம்ம இது மாதிரி மிக்சியில் போட்டு நைஸாக அரைச்சிக்கலாம். நம்ம மேலே மாடியில் கபோர்டு ஒர்க் நடந்துட்டு இருக்குங்களா, அதனால ஒரே சத்தம், டொப்பு 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 டொப்புன்னு அடிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. இன்னும் ஒரு 2 நாள் இப்படி தான் இருக்கும். இன்னும் பண்ண முடியல. நம்ம திருகுன சுரக்காயை அந்த நெய் இது வறுத்தோம் இல்லைங்களா, திராட்சை முந்திரி வறுத்த அதே வானலில் வச்சு நான் இப்போ இதையும் நல்லா வானலில் வதக்கி எடுத்துக்கிட்டேன். ஒரு 5 நிமிஷம் வதக்கி எடுத்துக்கிட்டோம்னாக்க போதும்.
அவ்வளோதான். இதுக்கு மேலே நம்ம பாலை காய வச்சு அதில் வந்து இது போட்ட வேண்டியது தான். நம்ம ஒரு சிலர் வந்து ஜவ்வரிசி போடுவாங்க, இது கூட நம்ம வந்து சேமியா போட்டுக்கலாம், நம்மளோட பிரியம். நான் வந்து கொஞ்சமாக ஜவ்வரிசி வந்து ஊற வச்சுருக்கேன். நம்ம மாவு ஜவ்வரிசி இருக்கு இல்லைங்களா, அதை வந்து ஊற வச்சுருக்கேன். இது வேகும் போது அதை போட்டோமாக்கா போதும். சரிங்களா? அவ்வளோதான். இப்போ நம்ம பாலை காய வச்சு நம்ம சுரக்காய் பாயாசத்துக்கு ரெடி பண்ணிடலாம். இது மட்டும் கேஸ் போயிடுச்சுனாக்கா அடுத்ததில் வந்து நம்ம இதை போட்டோம்னா ரொம்ப ஈஸியான சக்கரை பொங்கல் எதுனா இந்த கல்கண்டு சக்கரை பொங்கல் தான். ஓகேங்களா? இது கேஸ் போயிடுச்சுன்னா கல்கண்டே எடுத்து போட்டுடலாம். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவோம். பாருங்கப்பா, பொங்கல் எவ்வளோ சூப்பராக வந்துருச்சுன்னு சொல்லிட்டு. இன்னும் கூட இலக்கமாக இருக்கலாம். நான் இன்னும் ஒரு விசில் சேர்த்தி விடுவோம். நல்லாவே வெந்து போச்சு. உங்களுக்கு இலக்கமாக இருக்கிற வரைக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம இதை போட்டலாம். கல்கண்டை நம்ம என்னதான் கல்கண்டு போட்டாலும் இனிப்பு வந்து நமக்கு எடுத்து கொடுக்காது. கூட வந்து நமக்கு என்னதான் கல்கண்டு போட்டாலும் இனிப்பு எடுத்து கொடுக்காது. கொஞ்சம் வந்து நம்ம சர்க்கரையும் போட்டுக்கணும். சரிங்களா? இது போட்டு கிளறி கொடுக்கலாம். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு கிளறி கொடுக்கலாம். சர்க்கரை இப்போ நம்ம வந்து கொஞ்சம் சர்க்கரை போட்டுக்கலாம். ஒரு அரை டம்ளராவது சர்க்கரை போட்டுக்கணும்டா. அப்போ தான் அந்த டேஸ்ட்டு நம்மள எடுத்து கொடுக்கும். ஓகே, வெறும் கல்கண்டு மட்டுமே டேஸ்ட் எடுத்து கொடுக்காது. கொஞ்சம் சர்க்கரை போட்டாச்சு. இப்போ இது கூட வந்து நீ கேட்கவே இல்லையே, கெட்டியா இருந்தது கொஞ்சம் சுடு தண்ணி வச்சு ஊற்றிக்கிட்டேன். ரொம்ப கெட்டியாக இருக்குது குக்கரில் விட்டதுனால அப்படின்னு போட்டுக்கிட்டேன். இப்போ நம்ம திராட்சை முந்திரி போட்டுக்கலாம். தண்ணி வந்து சேர்த்துறதா இருந்தால் நீங்கள் எக்காந்து கொண்டும் பச்சை தண்ணி சேர்த்துடவே கூடாது. ஓகே, பச்சை தண்ணிக்கு சாப்பாட்டில் கொதிக்கிற வெந்த சாதத்தோட சேர்த்துனமாக்க அவ்வளோதான். அது அப்படியே நொசன்னு போயிடும். நீங்கள் சேர்த்துறதா இருந்தால் சுடு தண்ணி தான் வச்சு சேர்த்துணும். பொங்கல் ரெடியா? பொங்கல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது கூட என்ன சேர்த்தணும்? நெய். அப்போ கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் பச்சை கற்பூரம் சேர்த்துக்கலாம். அதுதான் நல்லா வாசமாக இருக்கும். கோயிலுக்கு வைக்கிற பொங்கல் மாதிரியே இருக்கும். நல்லா கமன் இடத்துல நம்மகிட்ட பச்சை கற்பூரம் இருந்துச்சுங்களா, ஒரு டப்பால. இது வந்து பச்சை கற்பூரம் வருங்க, கொஞ்சோண்டு போட்டுக்கலாம். இது வந்து போட்டோமாக்க நல்லா வாசத்தை கொடுக்கும். நல்லா பொங்கலில் எப்படின்னு கோயிலில் பொங்கல் வாங்கி சாப்பிட்டா எப்படி இருக்கும், கமன்னு அந்த வாசம் கொடுக்கும். சரிங்களா? அவ்வளோதான். இப்போ எல்லாமே போட்டாச்சு. இப்போ எடுத்துக்கொண்டு போய் நம்ம வச்சிடலாம். அடுத்தது பாயாசத்தை பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் நேரம் ஜவ்வரிசியை ஊற வச்சுருந்தேன். மாவு ஜவ்வரிசியை ஊற வச்சுட்டு அதை கொதிக்கிற தண்ணியில் போட்டு கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் வேக வச்சேன். அதுக்கப்புறம் பால் ஊற்றி அதுலேயே பாலையும் ஊற்றி அதையும் கொதிக்க வச்சேன். நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம வதக்கி வச்சுருக்கிற சுரக்காயை எடுத்து அது கூட போட்டு நல்லா கிளற ஆரம்பிச்சிட்டேன். அது சூப்பராகவே நல்லா இருந்துச்சுங்க. ஏன்னா ஏற்கனவே வதங்கிருச்சு இல்லையா சுரக்காய், அதனால் அது கூட போட்டு கொதிக்க வைக்கவும் நல்லாவே வெந்துருச்சு சுரக்காயும். இப்போ நான் ஆற்றிட்டுருக்கிறது என்னன்னு தெரியுதுங்களா, நம்ம கொண்டு வந்த மில்க் ஃப்ரூட்டு தான். மில்க் ஃப்ரூட்டு, வெறும் மில்க் ஃப்ரூட்டை மட்டும் கட் பண்ணி உள்ளக்கிற சதப்பு எடுத்து சக்கரை போட்டு அரைச்சி அப்படியே குடிச்சிட வேண்டியது. தண்ணி ஊற்றி தண்ணி தான் ஊற்றிருக்கேன், பால் கூட ஊற்றலை. பாருங்க, குடிக்கிறதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. இந்த மாதிரி சக்கரையோட தேன் ஊற்றி சாப்பிட்டா இன்னும் சூப்பராக இருக்கும். இப்போ திராட்சை முந்திரி இன்ஸ்டாகிராம் கொஞ்சம் மில்க் மைட் ஊற்றிக்குங்க, அப்போதான் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். சரியா? மில்க் மைட் நான் தேத்திட்டேன், நாள் இல்லை. ஆமாம், மில்க் மைட் என் பையன் எல்லாத்தையும் முடிச்சிட்டான். ஓகே, நல்லா சக்கரை போட்டு கலக்கிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிட்டோமாக்கா நல்லா சூப்பராக. இது கொஞ்சோண்டு இது போட்டுக்கலாம், ஏலக்காய் பொடி அரைச்சி வச்சுருக்கேன் பாருங்க. ஓகே, இந்த சக்கை விடுவாமல் இருக்கு, அதுக்கு தான். முடிஞ்சிச்சா? பாயாசம் ரெடி, கல்கண்டு பொங்கல் ரெடி, எல்லாமே ரெடி. இப்போ நம்ம சாமி கும்பிட்டோமாக்கா வேலை முடிஞ்சிடுச்சு. ஓகேவா? ஓகே, கொஞ்சம் நெய் விட்டுக்கலாம். நெய் விட்டாலும் நல்லா மணமாக இருக்கும். ஆமாம், நெய் விளம்பரத்தில் வரதெல்லாம் சொல்கிறீங்க. விளம்பரத்தில் வரதெல்லாம் நெய் விளம்பரத்தில் வர மாதிரி சொல்கிறேன்னா, ஆமாண்டா. என்ன பண்ணால் நெய் தாண்டா அந்த சாதத்தை வந்து எடுத்து கொடுக்குறதே. ஸ்மெல்லு சூப்பரான ஸ்மெல்லை எடுத்து கொடுக்கும். ஓகே, சாமிக்கு விளக்கேற்றுறது மட்டும் எப்போவுமே ஒரு
தீப்பெட்டி வந்து தனியாக குச்சியை இது பண்ணி தான் நம்ம வந்து விளக்கு ஏற்றணும். ஒரே இது விளக்கை ஏற்றி வேற எதுலையாவது விளக்கு ஏற்றி அதை வந்து திரியில வந்து ஏற்றக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் எனக்கு எப்படி தெரிஞ்சுனாக்கா, நாங்கள் குலதெய்வம் கோயிலில் விளக்கு பூஜைக்கு போனோம் இல்லைங்களா, அப்போ அங்கே இருக்கிறவர் அவர் சொன்னார், அந்த சிவாச்சாரியார் சொன்னார், ஒரே விளக்கு ஏற்றி எல்லாத்துக்கும் விளக்கு ஏற்றக்கூடாது, ஒவ்வொரு ட்ரிப்பும் நீங்கள் இது பற்றி தான் அவங்க ஏற்றணும் அப்படின்னாரு. ஓகே, மணி 6 மணி ஆயிடுச்சுங்க. அதனால் நம்ம வந்து சாமி கும்பிட்டுறலாம். இன்னைக்கு சாமிக்கு வந்து நெய்வேத்தியமாக வந்து கல்கண்டு சாதம் ரெடி பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் சுரக்காய் பாயாசமும் வச்சாச்சு. நான் சொன்னேன் இல்லைங்களா 3 வாங்கியிருக்கேன் அப்படின்னு, 3 வாங்கியாச்சு. அவ்வளோதான். சாமி எப்பவும் போல கும்பிட்டுமா முடிஞ்சது வேலை. லக்ஷ்மிக்கு தான் இன்னைக்கு நல்லா கும்பிடணுங்கிறதுனால லக்ஷ்மி படத்தை எடுத்து வச்சு லக்ஷ்மி அம்மாவுக்கு பிடிச்ச மல்லிகை பூவையும் வச்சாச்சு. பூஜை எல்லாம் முடிஞ்ச உடனே பிரசாதத்தை எல்லாம் எடுத்துக்கிட்டு எங்கள் மாமியாரை பார்க்குறதுக்கு தாங்க அவங்க வீட்டுக்கு போயிருந்தோம். அங்கே போனாக்கா எவ்வளோ பேர் வேலை செஞ்சிட்ருக்காங்க பாருங்கள். இதெல்லாம் எதுக்காக செய்கிறாங்க அப்படிங்கிறத நீங்களே கெஸ் பண்ணி சொல்லுங்கள். நிச்சயமாக வந்து வர்ஷா பொண்ணுடைய கல்யாணமோ நிச்சயதார்த்தமோ எதுவும் கிடையாது. ஏன்னா அதை நான் முன்னாடியே சொல்லிக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் அதை தான் சொல்லுவீங்க. அதனால் அது கிடையாது. இதுக்கான வீடியோவை நாளைக்கு நான் போடுவேன், அப்போ நீங்கள் பாருங்கள். ஆனால் அதுக்கு முன்னாடி இதில் எவ்வளோ வேலை செஞ்சிட்ருக்காங்க அப்படிங்கிறத மட்டும் உங்ககிட்ட காட்டுறேன். நிறைய ஒரு 10 லேடிஸ் இருப்பாங்க. அவங்கெல்லாம் கொத்தமல்லி தலை புதினா தலை கிள்றாங்க. அடுத்ததான் வந்து வெங்காயம் கட் பண்ணுறாங்க பாருங்கள். வெங்காயம் கட் பண்ணுறதுக்கு மட்டும் அப்படி ஒரு மிஷின் வந்திருக்குது. நான் வீடியோ எடுக்கவும் அவங்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு. நல்லா உட்காடுறோம், நீங்கள் வீடியோ எடுங்கன்னு சொல்லி சொன்னாங்க. அதனால தான் அந்த மாதிரி எடுத்துகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் கூடையாக தக்காளி வந்திருக்கு பாருங்கள். எவ்வளோ தக்காளி, கிரேடாக தக்காளி வந்து இறங்கியிருக்குது. அதே போல் வெங்காயமும் கூடையாக வந்து இறங்கியிருக்குது. எல்லாத்தையும் உரிச்சிட்டாங்க. அந்த வெங்காயத்தை எப்படி அப்படியே அறிகிறாங்க அப்படிங்கிறத நீங்களே பாருங்கள். பெரிய வெங்காயத்தை எடுத்து ஒரு அந்த பாக்ஸ் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதுக்குள்ளே போடுறாங்க. போட்டு நசுக்கிறாரு. அப்படியே பீஸாக வந்து கீழே விழுது. அப்படியே இது மாதிரி ஒரு சின்ன சைஸாக நமக்கு சமையல் செய்கிறவங்களுக்கு இல்லத்தரசிகளுக்கு ஒன்று இருந்தால் ரொம்ப ஈஸியாக இருக்கும் இல்லைங்களா. இது பாருங்க, எவ்வளோ வெங்காயம் அவ்வளவையும் அரிஞ்சு தள்ளிருச்சு அது. அடுத்ததாக எத்தனை பாத்திரம் பிரியாணிங்கிறத நம்ம பார்த்தலாம். 1 2 3 4 5 இது மாதிரி எண்ணிக்கிட்டே போகலாம். இதெல்லாமே அடுப்பு இப்போ வந்து செட் பண்ணி வச்சுட்டாங்க. ஒவ்வொரு பாத்திரத்துக்குள்ளேயும் எண்ணெய்ங்க மட்டும் ஊற்றிருக்காங்க. ஒவ்வொரு பாத்திரமும் 50 கிலோ வந்து பிரியாணி செய்கிறோம் அந்த பாத்திரத்தில். இது வந்து எங்கள் மாமனார் வீட்டில் தான் செய்ய போகிறாங்க. இது எல்லாமே அடுப்பு செட் பண்ணி பாத்திரமும் வச்சு தட்டு வச்சு மூடிட்டாங்க. பார்த்தீங்களா, அப்படியே சுற்றிலையும் வந்து வந்திருக்கு பாத்திரங்கள். பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. மாதம்பட்டி ரங்கராஜன் வந்து வீடியோ போடுவார். அவர் செய்யும் போது தான் நான் இந்த மாதிரிலாம் பார்த்துருக்குறேன், அந்த வீடியோவில் தான். ஆனால் இன்றைக்கி எங்கள் வீட்டில் இந்த மாதிரி செய்கிறாங்க அப்படிங்கும்போது எனக்கு உண்மையிலேயே ஒரே ஆச்சரியமாக இருந்துச்சு. இந்த பிரியாணிக்கு ஒவ்வொரு பிரியாணி குண்டால செய்ய போகிற பிரியாணிக்கு எவ்வளோ வந்து இஞ்சி பூண்டு வேணும் அப்படிங்கிறத ஒவ்வொரு பக்கெட்டில் ஒவ்வொரு பாத்திரத்தில் அளவாக எடுத்து வச்சுருக்காங்க. அதுக்கு தேவையான பச்சை மிளகா அதுக்கு கரெக்டாக அளவளவாக எடுத்து வச்சுருக்காங்க. அந்த அளவுகளை அப்படியே அள்ளி அதில் அந்த எண்ணெய் சூடானோடனே அப்படியே எடுத்து அந்த பக்கெட்டோடு எடுத்து அதில் ஊற்றிட வேண்டியது தான். இதுதான் அவங்களுடைய கணக்கு. அதுக்கு தகுந்த கொத்தமல்லி, புதினா இந்த மாதிரி எல்லாமே ஒரு அளவுக்கு தாங்க. அந்த குறிப்பிட்ட அளவு தான் அந்த பாத்திரத்துக்கு தேவையான அளவுக்கு போடுறாங்க. இது மாதிரி எல்லாமே எடுத்து ரெடியாக இப்போ அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டாங்க. நாளைக்கு காலையில் 11 மணிக்கெலாம் வந்து பிரியாணி ரெடி ஆயிரும்.
அது எதுக்காக பிரியாணி செய்கிறாங்க, ஏன் இவ்வளோ பிரியாணி நாங்கள் செஞ்சு எல்லாருக்கும் போடுறோம் அப்படிங்கிறத நாளைய வீடியோவில் நான் உங்களுக்கு காட்டுறேன். மே 1ஆம் தேதி தான் இந்த சிறப்பான விருந்து நடக்க போகுது. அந்த சிறப்பான விருந்து எதுக்கு அப்படிங்கிறத நான் அடுத்த நாள் போடுற வீடியோவில் உங்ககிட்ட கட்டாயமாக சொல்கிறேன். அடுத்ததாக வந்து தக்காளி பழத்தை கட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுவும் வந்து ஸ்லைஸாக நல்லா கட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. வெங்காயம் மாதிரி அதுவும் லேஸாக தாங்க கட் ஆணுச்சு. இந்த மாதிரி கட் பண்ணோமாக்கா நம்ம வெயிலில் காய வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஒரே நாளில் நல்லா காஞ்சிரும். எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துட்டு கொஞ்சம் நேரத்தில் கிளம்பிட்டோம். அவ்வளோதாங்க, இன்றைக்கி வீடியோ இதோட முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம காக்கை கூட்டத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இனி அடுத்த ஒரு புது வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.